Hello everyone, I am Prakash. I scored 592 in my 12th with 3 centums in the main subject Physics, Chemistry, Maths. In this video, I tell about how I cracked Maths with centum. First of all வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இதை மட்டும் படிச்சுட்டு போய் ஒரு 90க்கு மேலே வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு 1 மார்க் இருக்கு இல்லையா, 1 மார்க்கில் வந்து 5 1 மார்க் மினிமம் வந்து க்ரியேட்டிவ் கேட்பாங்க. உங்களால் அந்த 5 1 மார்க்கையும் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. அந்த கம்பல்சரி கொஷின் க்ரியேட்டிவாக இருக்கும். அப்போ அவங்களால அந்த கம்பல்சரி கொஷின் எழுத முடியாது. அதுலேயும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. அந்த கம்பல்சரி கொஷின் உங்களால் எழுத முடியாது. அதனால் 3 மார்க்கும் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ரியேட்டிவாக கேட்டாங்க எய்தர் ஆரில். அப்போ அவங்களால 5 மார்க் எழுத முடியாது. அதனால் 5 மார்க்கும் போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் போயிடும். இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் எக்ஸாமுக்கே போவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான், புக்கில் இல்லாத கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து சென்டம் வாங்க முடியும். அட்லீஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு சில கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். அப்போ உங்களால் அந்த கான்செப்டை வச்சு வரக்கூடிய க்ரியேட்டிவ் 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் 5 மார்க்கை உங்களால் எழுத முடியாது. அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். உங்களுக்கு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு சென்டம் உறுதி. அப்படின்னா இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட கம்புக் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இந்த கம்புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கணும். கம்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் 1 மார்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் ஒரு சில சம் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருப்பாங்க. அந்த சம்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சொல்யூஷன் புக்குக்கு பின்னாடி ஒரு 6 கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த 6 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய அந்த சம்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். க்ரியேட்டிவ் சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸில் ஒரு சில ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஷின் க்ரியேட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியதை வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க்கு வந்து பார்த்தா சொல்கிறேன். ப்ரீத் எஜுகேஷன் அவங்க வந்து பார்த்தா அந்த பிடிஎஃபாக மேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கம்பல்சரி கொஷின் மட்டுமே வந்து ஒரு பிடிஎஃபாக இருக்கும். அந்த கம்பல்சரி கொஷின் பிடிஎஃபாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கொஷின் பக்கமாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து பார்த்தா உங்களால் கம்பல்சரி கொஷின் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எவரி கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கான்செப்டும் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட். இப்போ 1 மார்க்கில் வந்து ஈஸியான கொஷின் கேட்பாங்க. சிம்பிளாக இன்டகிரேஷன் பண்ணுற கொஷினை கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்டகிரேஷன் கான்செப்டே தெரியலனா அந்த 1 மார்க் உங்களால் எழுத முடியாது. அதனால் எவரி கான்செப்ட் ஒவ்வொரு கான்செப்டுமே இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டர் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அந்த எல்லா கான்செப்டுமே தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் வந்து போடுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்முலா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஃபார்முலா, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ sin 2 θனா 2 sin θ cos θ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஃபார்முலாவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தா 1 மார்க் கொஷின் ஃபார்முலா பேஸில் இருந்தாலும் உங்களால் எழுத முடியும். இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர்னால ஃபார்முலாஸ் வந்து மெமரி பண்ண முடியலைங்கிறீங்க. ஃபார்முலாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். மெமரி பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஷீட்டு, அந்த சாப்டரில் என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலாவில் எழுதி ஒரு ஷீட்டாக வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தா நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப அந்த ஷீட்டை வந்து ஒரு வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களால் ஃபார்முலா வந்து ஈஸியாக மெமரி ஆயிடும். ஸோ இந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை அப்ரோச் பண்ண முடியும்.
எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் இருந்தும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ப்ராபபிலிட்டி வந்து கேட்டாங்க. எங்களுக்கு 2 கொஸ்டினுமே எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம புக்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எலிப்ஸ் கொஸ்டின் மாதிரியே சொல்யூஷன் புக்கில் வந்து ஹைப்பர்போலா வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் எலிப்ஸை வந்து ஏன்னா வந்து அந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு சென்டர் வரும். நிறைய பேர் இந்த சென்டர் மிஸ் பண்ணனால மார்க் போயிடும். அதே மாடலில் வந்து பார்த்தா ஹைப்பர்போலா இருக்கிற மாதிரி வந்து பண்ண ஒரு கொஸ்டின் வந்து நான் சொல்யூஷன் புக்கில் இருந்து நான் போட்டேன். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து எனக்கு ஈஸியாக இருந்ததுனால நான் அந்த கொஸ்டின் எழுதிட்டேன். அப்போது சொல்யூஷன் புக்கு கூடிய ஒரு சில கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி புக் இந்த மாதிரி கான்செப்ட் அதே கொஷின் வராது, பட் அதை பேஸ் பண்ண வேறு மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து மேக்ஸை சென்டம் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேக்ஸை சென்டம் எடுக்கிறது, அந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் எஜுகேஷன் அந்த சேனலில் வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த சேனலில். அவங்க உங்கள் லிங்க் கொடுப்பாங்க. லிங்க் வச்சு நீங்கள் பிடிஎஃப் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்களே வந்து பண்ணால் அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பண்ணால் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை டெவலப் பண்ணி வந்து பண்ணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.